ஹாப்பி சாங்ஸ் இந்த பதிவு உனக்கு தான். அவரே ஒத்துக்கிட்டாரு, மேல்நாட்டு இசையில் இப்படி இப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் என்னோட ரசிகர்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு. இதில் எங்கேருந்து காப்பின்னு அர்த்தமாகும்? நீங்கள் மேடையில் பாடுறீங்களே, கர்நாடக சங்கீதத்தை சபாவில் பாடுறீங்களே, அதெல்லாம் அப்படியே ஈயடிச்சான் காப்பி. அதே காலங்காலமாக அதே தான் பாடிட்டு இருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் ஒரு 100 கச்சேரி இருக்குன்னா 100 கச்சேரிலையும் அவங்க முன்னோர்கள் பாடின அதே பாட்டு, அதே ராகம் கொஞ்சம் கூட மாற்றி பாடவே மாட்டாங்க. அதையே ஈயடிச்சான் காப்பியாக பாடிட்டே இருக்கீங்களே, அவங்களெல்லாம் போய் நீ குறை சொல்ல. நீ நாரதகான சபாவில் போய் பேச முடியுமா? இல்லை மயிலாப்பூர் பக்கமும் மாம்பழத்து பக்கமும் நீ போய் எடுத்து விட முடியுமா? அக்ரகாரத்து முன்னாடி போய் நீ இதெல்லாம் பேச முடியுமா? ஏண்டா டேய், நீங்கள் எத்தனை காலத்துக்கு தாண்டா நீங்கள் அரைச்சாமையோ அரைச்சி பாடிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் இது சொல்ல முடியுமா? சபாவில் நீங்கள் பாடுறதெல்லாம் போய் பார்த்தா தானே தெரியுது உங்கள் லட்சணம் என்னென்னு. ஓசியில் டிக்கெட்டு வந்திருக்குன்னு ஒரு 100 பேர் சேர்ந்துருப்பாங்க அந்த கூட்டத்தில். ஏற்கனவே அரைச்சமாவே அரைக்கிறது தான் உங்களுடைய வேலை. பேன்னு கத்திக்கிட்டு இருப்பார் அந்த வித்வான். இவங்க வீட்டுக்கு அதிகம், லேடிஸில் வீட்டுக்கு அதிகம், குடும்பத்துக்கு அதிகம், இந்த சாம்பார் வச்சேன், அந்த ரசம் வச்சேன், நீ எப்படி வைக்கிற, புளியோதரை எப்படி வைக்கணும், எலுமிச்சம்பழம் சாதம் எப்படி வைக்கணும் அப்படின்னு பேசுகிறது தான் நம்ம காதில் விழுது. ஆண்கள் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆஃபீஸில் என்னென்ன பிரச்சனை அப்படின்ற டிஸ்கஷன் பண்ணுற இடமா தான் அந்த சபா இருக்குதே தவிர யாருமே கச்சேரியை ரசிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஏற்கனவே பாடினது தான் ரிப்பீட் பண்ணி பாடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே போய் நீ சொல்லு, அக்ரகாரத்தில் போய் கூடா கத்துறடே. அதை விட்டுட்டு மேற்கத்திய இசை இங்கே யாருமே கேட்கல. இன்னைக்கு கேட்கலாம், யூடியூப் இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாருமே கேட்கலாம். அன்னைக்கு யாருமே கேட்கல. அந்த பாடலை தமிழ் பாடலாக மாற்றி அந்த டியூனை தமிழ் ரசிகர்களுக்காக மாற்றி கொடுத்துருக்காரு. அது அவரே ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறேன். இதில் உங்களுக்கு எங்கே இருந்து குத்துது, குடையுது? அப்படி குத்துச்சு குடையிச்சுன்னா நீ அக்ரகாரத்தில் போய் கத்துற.